ஹாய் கைஸ், குட் ஆஃப்டர்நூன். ஸோ இதயம் சீரியல் ரிவ்யூ போட ரெடி ஆகிட்டேன். ரெடியாக இருக்கீங்களா? நானும் போடுறதுக்கு ரெடியாக இருக்கிறேன். இன்றைக்கி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு கைஸ். எங்கள் ஊரில் ஷடவுனு. சரிங்களா? இப்போ தான் நான் மொபைல் டேட்டாவும் எனக்கு ஆனே ஆக மாட்டேங்குது, ஒய்ஃபையும் இல்லை. என்னடா பண்ணுறது? நீ கமெண்ட்ஸில் வேறு கேட்டே இருப்பாங்களே, சீக்கிரம் போடுங்க சீக்கிரம் போடுங்கன்னு. ஸோ அதுக்காக எப்படியோ மொபைல் டேட்டா ஒரு இடத்துல பிடிச்சி எபிசோடு இப்போ தான் ஒரு இதில் போட்டிருந்தாங்க, பார்த்து முடித்தேன். ரிவ்யூ பண்ணிடலாமா? எல்லாம் ரெடியாக இருக்கீங்களா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி வெறும் இதயம் மட்டும் நம்ம பார்க்கலாம் கைஸ். மற்ற சீரியலில் நான் அதுக்கப்புறம் நாளைக்கு பார்த்துக்கலாம், சரியா? அதுக்கப்புறம் கமெண்ட்ஸில் வேறு ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, நீங்களும் பல்லவிக்கு தானே சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி, சப்போர்ட் பண்ணுற மாதிரி தானே பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கைஸ், தயவு செஞ்சு என்னோடய ரிவ்யூவை ஒரு தடவைக்கு 4 தடவை நல்லா கேளுங்க. நான் யாருக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறேன், எபிசோடை பற்றி பேசுகிறேன்னா, கதையை பற்றி பேசுகிறேன்னா அப்படிங்கிறது உங்களுக்கே நல்லா தெரியும். இதே பல்லவியை, பாரதின்ற கேரக்டரை நான் நிறையா தடவை திட்டி பேசியிருக்கேன், ரொம்ப இதாகவும் பேசியிருக்கேன், சரியா? நேற்று எபிசோடு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன் அப்படின்னா, அவங்களோட நடிப்பு வந்து நேற்று நல்லா இருந்தது. அதாவது ஒரு பேரண்டிங்காக அவங்க வந்து தமிழ் மேலே கைடு எடுத்துக்கிட்டது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதனால் நான் அவங்கள ஒரு சின்ன இதில் நான் பாராட்டி பேசியிருந்தேன். அதுக்கு போய் நீங்களே எனக்கு பல்லவிக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணி தானே பேசுகிறீங்க அப்படிங்கிறீங்க. நான் ஆரம்பத்துலேருந்து அதுதான் சொல்கிறேங்க, நான் யாருக்கும் ஃபேன் பேஸ்டு கிடையாது. மறுபடியும் நான் இதை தெளிவுபடுத்திக்கிறேன். நான் ஆதிக்கும் ஃபேன் பேஸ்டு கிடையாது. பாரதின்ற கேரக்டரில் நடிக்கிற அந்த பல்லவின்ற பொண்ணுக்கும் நான் ஃபேன் பேஸ்டு கிடையாது, சரிங்களா? மொத்தத்தில் இதயம் சீரியல் கதைக்களத்தோடு தான் நான் பார்த்துட்ருக்கிறேன். கதைக்களத்தை பற்றி தான் நான் பேசிகிட்டு இருக்கிறேன், சரிங்களா? இல்லைனா நான் டெய்லி ரிவ்யூ பண்ணணும்னு எனக்கு அவசியம் இல்லை. ஏன்னா நான் ஒரு எபிசோடு இன்றைக்கி நான் எபிசோடு வந்து முடிஞ்சோடனே தான் நான் வந்து ரிவ்யூவே போடுறேன், சரிங்களா? அப்படி நான் ஃபேன் பேஸ்டாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ப்ரோமோ வருதில்ல, இதயம் சீரியல் ப்ரோமோ, அப்போயே நான் ரிவ்யூ போட்டிருக்கலாமே. எதுக்கு உங்களுக்கு 2:30 முடிஞ்சு 3 மணிக்கு மேலே தானே நான் ரிவ்யூவே பண்ணுறேன். மறுபடியும் கமெண்ட்ஸில் இப்படியே போட்டே இருந்தீங்கன்னா நான் என்ன பண்ணுறது? இப்போ நான் ஸ்டாப் பண்ணிட வேண்டாம், ரிவ்யூ போடுறத நான் ஸ்டாப் பண்ணிட வேண்டியதான். இப்படியே பண்ணிங்கன்னா எனக்கு ஒன்றுமே பண்ண முடியாது. நான் மறுபடியும் இதை ஆணித்தனமாக சொல்கிறேன், நான் யாருக்கும் ஃபேன் பேஸ்டு கிடையாது. நான் ஜஸ்ட் ஒரு இல்லத்தரசி. எங்கள் வீட்டில் பர்மிஷன் வாங்கி தான் நான் இந்த ரிவ்யூவே பண்ணிகிட்ருக்கிறேன். அதுவுமே எங்கள் வீட்டை சில பேர்த்துக்கு பிடிக்கல. எங்கள் மாமியார், எங்கள் அம்மாவுக்கு யாருக்குமே பிடிக்கல. ஆனால் என்னோடய ரிவ்யூ சில பேர்த்துக்கு பிடிச்சி போய் அவங்க ரொம்ப கம்பல் பண்ணி ரெக்வஸ்ட்டாக கேட்டங்காட்டி தான் நான் மறுபடியும் இதை போடுறதுக்கே அவங்கக்கிட்ட பர்மிஷன் வாங்கி நான் ஒத்துக்கிட்டு நான் போட்டுட்ருக்கிறேன். பிடிச்சிருந்தா பாருங்கள், ஓகேங்களா? இல்லை லைக்ஸ் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஓகேவா? ஓகே டன். வேறு என்ன, இன்றைக்கி எபிசோடோட ரிவ்யூ பார்த்துடலாமா? நான் தான் சொல்லலை கைஸ். அதாவது ஜீ தமிழை பொறுத்தளவு கல்யாணம், அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஒரு இடத்துல போய் ஷூட்டிங் பண்ணுறது, இந்த மாதிரி அப்புறம் ஹாஸ்பிட்டலு, இந்த மாதிரி ஒரு பல இடங்கள் இருக்குது. கோயில் நோம்பி, சரிங்களா? இந்த மாதிரி ஒரு 4-5 நாள் அந்த அதிலேயே வச்சு ஓட்டுற மாதிரி சீன்ஸ் இருக்கிறது ஜீ தமிழை பொறுத்தளவு அது கட்டாயமாயிருச்சு. அதே மாதிரி தான் இந்த தீம் பார்க்கில் நேற்று எடுத்தது. அதாவது வெள்ளிக்கிழமை, போன வாரம் வெள்ளிக்கிழமை எபிசோடு ஆரம்பித்தது, இந்த வாரம் வரைக்கும் ஓடிக்கிட்டு இருக்குது. இந்த வாரம் வெள்ளிக்கிழமையே வரப்போகுது. தீம் பார்க்கில் வந்து என்ன நடக்குது? ஆதியும் பாரதியும் தமிழை பின்னோக்கி ஃபாலோ பண்ணிக்கிட்டே வர்றாங்க. இங்கே வந்து மித்ரா வந்து என்ன பிளான் பண்ணுறா அப்படின்னா, அந்த ஜெயின் வீலில் வந்து ஆளை வச்சு ஏதோ ஒன்று பண்ணி வச்சிட்டா, சரிங்களா? ஆனால் இப்போ வரைக்கும் அந்த குழந்தை வந்து ஜெயின் வீட்டில் ஏறலை. அந்த ஜெயின் வீல் வந்து எப்படி சுத்தும்ல கேஸ், அதில் வந்து ஏறலை. இதோ அதுக்கப்புறம் வந்து இங்கே என்ன நடக்குது, நம்ம பாரதி வந்து சின்ன குழந்தையாட்டம் அந்த சினிமாலெல்லாம் சுற்றுவாங்க இல்லையா, குதிரை மேலே ஏறி, அந்த ராட்டினத்தில் ஏறி சுற்றணும்னு ஆசைப்பட்றாப்புல. உடனே நம்ம ஆதி வந்து அந்த ஆசையை நிறைவேற்றி வைக்கிறாரு. அவங்களும் இந்த வெண்ணிலா கபடி குழுவில் ஒரு பாட்டு வரும் பாருங்க, அந்த பாட்டை போட்டு விட்டாங்க. பாட்டு ஒரு பல்லவி மட்டும் எடுத்து போடுங்கடா, ரொம்ப நேரம் அதிலே ஓட்டாதீங்கடா, முடியலடா. அதுக்கப்புறம் சுற்றிட்டு வர்றாங்க. அதுக்கப்புறம் தமிழை பார்க்குறாங்க. தமிழ் வந்து இந்த ரிங்கு போட்டு விளையாடுவாங்க இல்லையா, முதல்ல நான் ரிவ்யூ பண்ணிடுறேங்க. சரி, எபிசோடை சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நம்ம ரிவ்யூ பண்ணிடலாம். ரிங்கு போட்டு விளையாடுறதுல வந்து ஒரு பொம்மையில் போடுறாங்க. அப்போ பார்த்தா 2-3 போட்டால் தான் வந்து வின்னுன்னு சொல்கிறாங்க. அந்த பொம்மை உங்களுக்கு கிடைக்குன்றாங்க. இந்த பொண்ணு 2 தான் போடுது. உடனே அந்த பொம்மை அந்த பொண்ணு கிடைக்கலன்னு அப்செட் ஆகிடுறா. இதை வந்து ஆதி அங்கே தூரத்தில் வந்து பார்த்துட்ருக்குறாங்க. அப்போ வந்து ஆதி வந்து ஒரு பிளான் பண்ணுறாப்புல, நீங்கள் பாரதி அங்கிட்டு போக சொல்லிவிட்டு இவன் போய் அந்த பொம்மையை ரேட்டுக்கே வாங்கிடுறான். நான் கூட விளையாடி தான் வாங்குவான்னு நினச்சேன், ரேட்டுக்கே வாங்கிடுறாப்புல. 500ரூவான்னு சொன்னேன், அந்த பொம்மையை வாங்கிடுறாப்புல. வாங்கின உடனே வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு டேரெக்டாக கொண்டு போய் தமிழ்கிட்ட கொடுக்க முடியாதுல்ல, அதனால் இந்த பொம்மை வேஷம்லாம் போட்டு ஆடுவாங்க இல்லையா,
அந்த மாதிரி மிக்கி மாதிரி ஒரு வேஷத்தில் ஒருத்தர்கிட்ட அந்த யூனிஃபார்மை வாங்கி தமிழ்கிட்ட போய் அந்த பொம்மையை கொடுக்குறாப்புல. ஆனால் அதுக்கு முன்னாடி பாரதிக்கிட்ட போய் ஒரு விளையாட்டு விளையாடிட்டு அப்புறம் வந்து தமிழ்கிட்ட வந்து அந்த பொம்மையை கொடுத்தோன்னே ரொம்ப சந்தோஷப்படுறாப்புல தமிழ். அதை பார்த்து அங்கேயும் ஒரு பாட்டை ஃபுல்லாக ரொம்ப லென்த்தியாக போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட பல்லையை மட்டும் 4-5 ஸ்டாண்ட்ஸ் மட்டும் போடுங்கப்பா, ரொம்ப நல்லா பாட்டு ஃபுல் பாட்டையே போட்டுருவாங்களாட்டு இருக்குது. அதுக்கப்புறம் இந்த மதிங்கிற பேர் என்ன, அணுவா, ஐயா அந்த பொண்ணு பேர் என்னன்னு தெரியலையே, மித்ராவோட தங்கச்சி பேர் மறந்துட்டேன். அப்போ அந்த பொண்ணு வந்து மது இது மனோவை வர சொல்லியிருப்பா இல்லையா, அவன் வரமாட்டேன்றவன்ல. அதனால் இவன் ஒரு பிளானை போட்டு வேற ஒரு ஆள்கிட்ட ஃபோனை பண்ணி இந்த மாதிரி ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு, அந்த பொண்ணுக்கு நீ சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லிடுறாப்புல. சொன்ன உடனே வந்து வேகமாக அடித்து பிடிச்சி வர்றான். அந்த தீம் பார்க் ஃபுல்லாக தேடின உடனே இங்கே பார்த்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருக்கா. அப்புறம் வந்து ஏன் இப்படி பண்ண, நான் எவ்வளோ தூரம் இதாக டென்ஷனில் வரேன், நீ எதுக்கு இப்படி பண்ண, எதுக்கு போய் சொன்ன அப்படின்னே, ஆமாம் அப்படி சொன்னங்காட்டி தானே நீ வந்த அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வா எனக்காக போய் அப்படின்னு சொல்லிடுறாப்புல. ஐஸ்கிரீம் வாங்க போயிட்டான். அதுக்குள்ளே மாப்பிள்ளை வந்துட்டான். யார், ஆதியோட ஃப்ரெண்டு வேறு அங்கே வந்துட்டான். இந்த பொண்ணு தனியாக உட்காந்துருக்கதை பார்த்தோன்னு, என்னடா நம்மளுக்கு நம்ம கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு இங்கே உட்காந்துட்டு இருக்கேன்னு அப்படின்னு பார்க்குறான். ஸோ இதோடு இன்றைக்கி எபிசோடு முடிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கரெக்டுங்களா? ரிவ்யூ பண்ணிடலாமா? ஆக மொத்தம் மித்ரா வந்து அவளோட ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டா கைஸ். சரியா? அது ஜெயின் வீட்டில் போய் எதையோ ஒரு நட்டு போல்ட்ட நியூஸ் பண்ணி விட்டாங்களா என்னன்னு தெரில. டேய் லூசு பயலுங்களா, மற்ற குழந்தைங்களும் இருக்குல்லடா, அதை யோசிக்கவே மாட்டாளாட்டிருக்கு இந்த மித்ரா. அவளுக்கு என்ன தோணுதோ அதை செஞ்சே ஆகணும். பாரதியை விட்டு சுற்றி இருக்கிறவங்க எல்லாத்தையும் அடிக்கணும்னு சொல்லி அவள் முடிவு பண்ணி ஒவ்வொரு ஆளாக ஆரம்பிச்சிட்டா. மொதல் விக்கெட்டு வந்து தமிழ். ஐயோ, இந்த கூறுகட்டவை ஏன் தான் இப்படி பண்ணுறானே தெரில இந்த மித்ரா, கூறுகட்டவை. அதுக்கப்புறம் வேற என்ன நடக்குது? அதுக்கப்புறம் அந்த ராட்னந்தூரி சுற்றினதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு. அப்புறம் தமிழ் பாப்பா வந்து ஆதி வந்து சந்தோஷப்படுத்தினது ரொம்ப சூப்பராக இருந்தது. சரியா? அதாவது இத்தனை நாள் அந்த குழந்தை வந்து ஏண்டா நடிக்கிறோம் அப்படின்ற மாதிரி இருந்தது. எப்போ பார்த்தாலும் ஹோம்ஒர்க் பண்ணுறது, தம்பி கூட விளையாடுறது, இல்லைன்னா யார்கிட்டயாவது போய் அடி வாங்குறது, இல்லை அவங்க அம்மா பேச்சை கேட்டுக்கிட்டு எல்லா இடத்துலையும் அமைதியாகவே இருந்து ஒரு நடிப்பை கொடுத்துருக்கோம் அந்த பொண்ணு. இன்றைக்கி தான் வந்து அதோட முகத்திலே ஒரு சிரிப்பை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஆதிக்கு வந்து அதுக்கு ஒரு ஹேண்ட்ஸ் ஆஃப் சொல்லிடலாம். சரி, இன்றைக்கி வந்து தமிழுக்கு வந்து நிறையா சப்போர்ட் பண்ணுறாப்புல. அந்த பொண்ணு, அந்த குழந்தை ஆசைப்பட்டதை வாங்கி கொடுக்குறது, ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்குறது ரொம்ப சூப்பர். அதுக்கப்புறம் வேறு என்ன, அவ்வளோதான். இனி மாப்பிள்ளை என்ன செய்ய போகிறான்னு தெரில. கரெக்டாக மாப்பிள்ளையும் வரும்போது மனோவும் வரப்போகிறான். இல்லை மாப்பிள்ளைகிட்ட பேசுகிறத மனோ பார்ப்பானா என்னன்னு தெரியல. இனி என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஒரே ட்விஸ்ட்டாக தான் இருக்குது. நாளைக்கு ரிவ்யூவில் பார்க்கலாமா? பாய். உங்களோட நிறை குறைகளை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் வீடியோ முடிக்கும்போது நான் சொல்லிடுறேன், நான் யாருக்கும் ஃபேன் பேஸ்ட்டு கிடையாது. எபிசோடில், அதாவது இன்றைக்கி எபிசோடில் யாரோட நடிப்பு நல்லா இருக்குது அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். ஸோ இன்றைக்கி வந்து ஆதியோட நடிப்பு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, தமிழோட நடிப்பு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அவ்வளோதான். அப்புறம் வந்து அந்த ராட்னந்தூரியெலாம் சுற்றினது வந்து நம்மளை வந்து ஒரு குழந்தை பருவத்துக்கே கூட்டிகிட்டு போகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. ஓகேவா? அவ்வளோதான் கைஸ். மற்ற சீரியல்லாம் என்னால் எதுவுமே பார்க்க முடியல, எனக்கு ஷடவுனு. எத்தனை மணி கரண்ட் வருதுன்னு தெரியல. வந்த பிறகு வேணால் நம்ம நாளைக்கு ரிவ்யூவில் மற்ற சீரியல்லாம் பேசிடலாம். ஓகேவா? உங்களோட நிறை குறைகளை மறுபடியும் சொல்கிறேன். உங்களோட நிறை குறைகளை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் மறுபடியும் நான் தான் சொல்கிறேன், நீங்கள் என்ன மாதிரி சீரியல் பார்க்குறீங்க, உங்கள் மைண்ட் செட்டில் நீங்கள் வேறு மாதிரி பார்ப்பீங்க இல்லையா? இப்போ எனக்கு வந்து இன்றைக்கி வந்து இந்த ராட்னந்தூரி அந்த ரைடெல்லாம் சுற்றுனது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. சில பேர்த்துக்கு வந்து அது பிடிக்காது. அப்போ நீங்கள் என்ன மைண்ட் செட்டில் சீரியல் பார்க்குறீங்க அப்படிங்கிறது எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகேவா? நாளைக்கு ரிவ்யூவில் பார்க்கலாமா? பை.